கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜினதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம். விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் நாள் அட்சய திருதியை. அட்சய திருதினா திருதினா 3ஆம் நாள் வளர்பிறை. அதில் பார்த்தீங்கன்னா அட்சய திருதி ஏன் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, அட்சயம்னா குறைவில்லாதது, அதாவது பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருகக்கூடியது. அட்சய திருதி அன்று செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பல மடங்கு பெருகும். அதனால தான் இன்னைக்கு தங்கம் வாங்க சொல்றது. தங்கம் மட்டும் இல்லை, புது முயற்சிகள், அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக கணக்கு தொடங்குறது, புதுசாக தொழில் தொடங்குறது, புது முயற்சிகள் என்ன தொடங்கினாலும் அது பல மடங்கு வளரும், பெருகும் அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா ஜோதிடத்தில் உடல் காரகன் சந்திரன், உயிர்காரகன் சூரியன், இவங்க 2 ராஜகிரகமும் உச்சமாக இருக்கக்கூடிய காலம். மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இந்த 2 ராஜகிரகமும் உச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும், வளரும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஆக அன்றைய தினம் புது முயற்சிகள் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். சித்திரை மாதம் 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மர் ஜெயந்தி அன்று நரசிம்மர் வழிபாடு, விரதம் இருந்து நரசிம்மருக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் கோயிலே சென்று நரசிம்மருக்கு வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான வழிபாட்டு பலனை தரும். நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக், செய்வனை சம்பந்தமான பிளாக் மேஜிக் சம்பந்தமான நெகட்டிவ் எனர்ஜியோட பாதிப்பு நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் இப்போ ஏன் அப்படின்னா நிறையா மாந்திரிகம் படிச்சுட்டு புதுசாக வந்து ஆர்வ கோளாறுல நல்லவங்க கிட்டவங்க பார்க்காம செய்கிறது தான் காரணம். அப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் அவர்களை பாதிக்காது. பேய் பிசாசு செய்வனை எந்த ஒரு பிளாக் மேஜிக் பாதிப்பும் அவர்களை பாதிக்காது. அப்போ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. நரசிம்மர் ஜெயந்தி அன்று விரதம் இருந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை மாதம் 17ஆம் நாள். சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. அனைத்து ஆலயங்களிலும் விசேஷமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. பக்கத்தில் இருக்கிற பெரிய ஆலயங்கள் விழாக்கள் திருவிழாக்கள் நடக்கும், அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல சித்திரகுப்த பூஜை செய்வது சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதி யமன்ட்ட சொல்லக்கூடிய அந்த சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்யக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி நட்சத்திர தோஷ காலம். அக்னி நட்சத்திர தோஷ காலத்தில் நீங்கள் வீடு நிலம் சம்பந்தமான எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்கக்கூடாது. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயில்களில் கும்பாபிஷேகம் கூட செய்யக்கூடாது அக்னி நட்சத்திரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை சுத்தப்படுத்துறது, அதே மாதிரி மரங்களை வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் செய்யக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரது செவ்வாய். அதாவது பார்த்தீங்கன்னா தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அவர் 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து வாக்கு, தன, குடும்ப, வருமான ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. அப்போ வருமான ஸ்தானத்தில் செஞ்சரிப்பது நன்மை. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி 2ல் செஞ்சிருக்கிறார்னா புதிய முயற்சிகள்லாம் வெற்றி கொடுக்கும், எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் 3ஆம் இடம். அப்போ எடுத்த முயற்சி அனைத்து குடும்பம் சம்பந்தமான, பொருளாதார சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அனைத்து வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் வருமானம் பிறக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பணம் முடங்கி இருந்ததுலாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். 28ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்துல
6ஆம் தேதி வரை தான் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 4ஆம் இடத்துல அவருடைய ராசியிலாகவே போய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகசானத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இது ஒரு நன்மையான பலன். 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி. அதோட இல்ல, சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார், வலுவான நிலையில இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் தான் வாகனம். அப்போ பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமாக பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, வெளிநாட்டிற்கு தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ கல்விக்காக செல்லக்கூடிய யோகம். அதே மாதிரி பாக்கியங்கள், அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. உங்கள் வாகனத்தையே தொழிலாக செய்பவர்களுக்கு அற்புதமான காலம். சுக வாழ்க்கை, சுக ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல மிக அற்புதமாக திக்பலத்தோட ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். மிக அற்புதமான பலன் சுக்கிரன் தர இருக்கிறார், அசையா சொத்துக்கள் மூலமாக, அதே மாதிரி வாகனத்தின் மூலமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாக செஞ்சிருக்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிப்பது நன்மை, பொருளாதார சம்பந்தமான நன்மை. அதை விட முக்கியமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறாருன்னா வாக்குதானம், குடும்ப வருமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருன்னா குடும்ப சண்டைகள், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பணம் புழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தடை தாமதமும் ஏற்படும். ஆனால் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது வெற்றியை கொடுக்கும். அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி 3ல் சஞ்சரிக்கிறாருன்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதே போல் பத்திரப்பதி, புதிய வாய்ப்புகள், அக்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல உச்சமாக சந்திருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி வலுவடைகிறார். திருமண முயற்சி கைகூடும். 2வது குழந்தை 7ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் அமோக லாபம், பார்ட்னர் நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடுப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே புதிய அக்ரிமெண்ட். இப்போ 7ஆம் இடம் கூட்டு தொழில், 3ஆம் இடம் வந்து அக்ரிமெண்ட். அப்போ கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் மிக அற்புதமாக நடக்கும். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி உச்சமடைகிறார். அது திருமண சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும், கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவதால இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் 4ஆம் இடம் அசையா சொத்து, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய மாதம். ஆக இந்த மாதம் அப்படிங்கிறது, சித்திரை மாதங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம். ஆனாலும் 2ஆம் இடத்துல வாக்குதானம், குடும்ப வருமான ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல பாத சனியோட செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால குடும்ப சண்டை சம்பந்தமாக பிரச்சனைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பு சாற்றி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அமோகமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக சித்திரை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.